எல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் எங்களுக்கு முன்பாக இருக்கின்றார். பார்வோனிடமிருந்து இஸ்ராயேல் மக்களை விடுவித்து சென்ற பொழுது பகலிலே மேகத் தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் வழிநடத்தி சென்ற ஆண்டவர் என்னுடைய வாழ்வுக்கு முன்னாக என்னை வழிநடத்தி செல்லுகின்ற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் வந்து பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீர் என்னுடைய வாழ்வுக்கு வழியாக அமைவதாக, என்னுடைய வாழ்வுக்கு ஒளியாக அமைவதாக, என்னுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து என் வாழ்விலே அவர் தருகின்ற ஞானமும் அறிவும் பக்தியும் என் வாழ்வுக்கு உடம்படுவதாக. இந்த நேரத்தில் உருக்கமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வாழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஆண்டவரிடம் என்னுடைய தேவைகள், வேண்டுதல்கள், கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அவரை நிறைவேற்றி தருகின்ற தேவனாய் இருக்கின்றார். என்னுடைய உள்ளத்தை நன்கு ஆய்ந்து அறிகின்ற தேவனாய் இருக்கின்றார். எனக்குள்ளே புறையோடு இருக்கின்ற என் ஏக்கங்கள், என் கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்து செயல்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். எனக்கு முன்பே செல்லுகின்ற ஆண்டவர் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் என்னை வழிநடத்தி செல்லுகின்றவராகவும் என்னை கரம் பிடித்து நடத்துகின்றவராகவும் என்னோடு கூட நடக்கின்றார். ஆண்டவரிடம் முறுக்கமாய் மன்றாடுவோம், நன்றி உணர்வோடு மன்றாடுவோம், அன்பின் உணர்வோடு மன்றாடுவோம், பாசத்தோடு மன்றாடுவோம், உண்மை உணர்வோடு மன்றாடுவோம். இறைவன் என்னை தொடர்ந்தும் பாதுகாத்து வழிநடத்தி என் வாழ்வுக்கு முன்னாலே இருக்கின்ற ஆபத்துக்கள், அனர்த்தங்கள், துன்பங்கள், கஷ்டங்களில் இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம்.
என்பேன் தகப்பனென்பேன் தனிமையிலே என் துணை என்பேன் ஸ்நேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அழைப்பவரே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே என் அன்பே என்னுயிரே என் அன்பே என்னுயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யவே என் அன்பே என்னுயிரே என் அன்பே என்னுயிரே திருப்பாடல் 46. நம்மோடு வாழும் கடவுள். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. அன்பான உறவுகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த சங்கம வளாகத்திலிருந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நற்கருணை குணமாக்கல் ஆராதனை உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களிலே வந்து சந்திக்க ஆண்டவருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலே யாருக்கெல்லாம் நம்முடைய செபங்கள் தேவையாக இருக்கிறதோ அவர்களை நினைத்து கொள்வோம். முக்கியமாக இந்த கொரோனா தொற்று வியாதி காலத்திலே ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய வீடுகளிலே முடங்கி கிடக்கிறவர்களை நாங்கள் நினைத்து கொள்வோம். நம்முடைய தாய் நாட்டிலே இந்த நேரத்திலே யாருக்கெல்லாம் நம்முடைய செபங்கள் தேவையாக இருக்கிறதோ, வயது முதிர்ந்தவர்கள், தனிமையாக இருக்கிறவர்கள், கடுமையான உடல் உள உபாதைக்கு உள்ளாகி இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அரசியல் குடும்ப பிரச்சனைகளாலே சிக்கி தவிக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை இந்த நேரத்திலே செபத்திலே இணைத்து கொள்கிறோம். குணமாக்க முடியாமல் இருக்கிற நோய் வியாதிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே அவர் முன்னால் நம் செபங்களையும் விண்ணப்பங்களையும் நாங்கள் கிடத்துகிறோம். அத்தோடு வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய உறவுகளை நினைத்து கொள்வோம். முக்கியமாக நோர்வே பெர்கன் நகரில் இருக்கிற நம்முடைய உறவுகள், அவர்களுடைய தேவைகள், அவர்கள் குடும்பங்கள், அவர்களின் பிள்ளைகள் எதிர்காலங்களை நினைத்து செபிப்போம். பிரித்தானியாவிலே இருக்கிற நம்முடைய உறவுகள், பிரான்ஸ் நாட்டிலே வாழுகிற நம்முடைய உறவுகள், ஜெர்மன் நாட்டிலே வாழுகிற நம்முடைய உறவுகள், இத்தாலி நாட்டிலே வாழுகிற நம்முடைய உறவுகள், அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவராக இணைத்து கொள்வோம். அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். அங்கே அவர்கள் சந்திக்கிற தனிமை, வேலையில்லா திண்டாட்டம், வதிவிட பத்திரங்கள், புத்தகங்கள் இல்லாத பிரச்சனைகள்,
குடும்பத்திலே அவர்கள் சந்திக்கிற சவால்கள், பிள்ளைகளை பற்றிய அச்சங்கள், பெற்றோரை அவர்களுடைய முதுமையை பற்றிய அச்சங்கள், எதிர்காலம் பற்றிய அச்சங்கள், பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஒழுக்க வாழ்க்கை, இதை பற்றிய அச்சங்கள், கிளேசங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. அத்தோடு இந்த கொரோனா வியாதிக்கு எதிராக போராடுகிற வைத்தியர்கள், தாதியர்கள், வைத்தியசாலை பணியாளர்கள், இன்னுமாக நம்முடைய பிள்ளைகள் வைத்தியசாலையிலே பணியாற்றுகிற நம்முடைய சொந்த உறவுகள் வைத்தியர்களாக, பணியாளர்களாக, நோயாளர் காவு வண்டி சாரதிகளாக அவர்களையும் நினைத்து கொள்வோம். தொற்று வியாதி அவர்கள் குடும்பத்தை அணுகாத வண்ணம் ஆண்டவரிடம் செபிப்போம். பாதுகாப்பு படையினர், போலீஸ் உத்தியோகத்தர்கள், நல்லுள்ளம் கொண்ட அனைத்து மனிதர்கள், இந்த நேரத்திலே தங்களுடைய சொத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து கொள்ளுவோம். அத்தோடு இந்த நாட்களிலே நம்மோடு இணைந்து இந்த ஆராதனையை கடல் கடந்து, மார்க்கம் கடந்து கொண்டு போய் சேர்க்கிற நம்முடைய தோழர்கள், பகலவன் தொலைக்காட்சியை நற்கருணை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய பணி, அவருடைய தொழில் வாய்ப்பு இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுவோம். பிரியமான ஆண்டவரே, இந்த ஆராதனையின் தொடக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்களை முன்வைத்திருக்கிறோம். இந்த ஆராதனையினால் நீர் எங்கள் மீது உம்முடைய பார்வையை திருப்ப வேண்டும், உம்முடைய இரக்கத்தை எங்கள் குடும்பங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து உருக்கமாக மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கிற உறவுகளே, சொல்லப்படுகின்ற செபங்கள், ஆர்ப்பரிப்புகள், வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளுக்கு உங்களுடைய விவிலியங்களை எடுத்து அதில் இணைந்து கொண்டு தொடர்ந்து செபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களோடு தொடர்ந்தும் பயணிக்கின்ற ஆண்டவர், எங்களோடு பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவர், எங்களுக்காக இந்த உலகத்திலே நடக்கின்ற தீமைகள், அநியாயங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலிருந்து அழித்துவிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்று தொடக்க நூல் 11வது அதிகாரத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா தீமைகளையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஆண்டவர் குடிகொண்டு இந்த உலகத்தை தூய்மையாக்கவும் புனிதமாக்கவும், இந்த உலகத்திலே ஒரு உண்மை, நீதி, அன்பு, மகிழ்ச்சி அடைந்த ஒரு அழகான உலகத்தை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே நடக்கின்ற தீமைகளை எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டாடுவோம். உண்மை ஆண்டவர் இவரோடு குடிகொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், பரிசுத்த, தூய்மையானவர். அவர் எங்களோடு இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்சிட மாட்டோம் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் உருக்கமாக கொண்டாடுவோம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார். நன்றி சொல்லி ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட நடப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, என் துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீ அறிந்து என்னை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லுகிறேன். என் பயணங்களிலே என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். நீரோடு மடிந்து போகின்றதா என்று ஏக்கங்களோடு இருக்கின்ற என் வாழ்வுக்கு நீர் விடியலை கொடுப்பதற்காய், வெளிச்சத்தை தருவதற்காய் நன்றி சொல்லுகின்றேன். அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் வாழ்வுக்கு நீர் ஒளியாய் இருப்பதற்காய் நன்றி சொல்லுகின்றேன். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்வு எப்படி அமையும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் வெளிச்சத்தை தருவதற்காய் நன்றி சொல்லுகின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற என் குடும்ப அங்கத்தவர்களுக்கு ஆண்டவரை நீர் ஆறுதலும் தேறுதலுமாயிருந்து வருவதற்காய் நான் நன்றி சொல்லுகின்றேன். ஒரு நேரம் உண்பதற்கு கூட வழி இல்லாமல் தவிக்கின்ற என்னுடைய வாழ்விலே, என் உறவுகளினுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் தேடி வந்திருக்கின்றீர், நன்றி சொல்லுகின்றேன். எத்தனை ஆயிரம் நன்றிகள், நன்றியின் உணர்வுகள் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்து கொண்டிருக்கின்றது. நான் நன்றி சொல்லுகின்றேன் ஆண்டவர். உண்மையாக நீர் அந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி சென்றது போல
ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை மோசனை அழைத்து அந்த திட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தது போல, அந்த சிலுவை மரணத்தை ஏற்று எங்களுக்காக மீட்பை பெற்று தந்தது போல இதையே நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியிலே நீர் நிறைவு காண்பது போல, என் ஆன்மாவுக்கு ஊட்டம் அளிப்பது போல ஆண்டவரே விரைந்து வாரும் அப்பா, ஓடோடி வாரும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஒரு கணம் எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். இலங்கை திருநாட்டிலே யுத்தங்கள் நடைபெற்ற போது நம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு கண்ணில்லையா, ஆண்டவரே உமக்கு காதில்லையா, நாங்கள் மடிந்து போகின்றோமே என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பிலே இருந்து நாங்கள் பிரிந்து போன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்களினால் எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து சென்ற பொழுது ஆண்டவரை பார்த்து நாங்கள் எத்தனை முறை அவருடைய அன்பை பார்த்து, அவருடைய பாசத்தை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்டிருக்கின்றோம். எத்தனை தடவைகள் இந்த பயங்கரவாத தாக்குதல்களிலே எங்களுடைய உறவுகளின் உயிர்களை நாங்கள் இழந்த பொழுது ஆண்டவரை பார்த்து நாங்கள் அழுதோம். ஆனாலும் எத்தனை தடவைகள் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய நாட்டையும் ஆசீர்வதிக்கின்ற பொழுது நான் ஆண்டவர் பக்கம் இருந்து திரும்பி சென்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவங்கள் செய்கின்ற பொழுது, நான் ஆண்டவருடைய அன்பிலே இருந்து பிரிந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கின்றார், உன்னை நான் அன்பு செய்தேன், உன்னை நான் அரவணைத்தேன், உன்னை நான் பாதுகாத்தேன், ஆனால் நீ என்னை விட்டு சென்ற காலங்கள், நீ என்னை விட்டு சென்ற நேரங்கள், நீ என்னோடு கூட இருக்காத ஒவ்வொரு கணமும் என்னுடைய இதயத்தை நோவடிக்கின்றது. என் தலையிலே தைத்த முள்முடி போல இருக்கின்றது. என் கால்களிலும் கைகளிலும் அரைந்த ஆணிகள் போல இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்ப்போம். வேதாகமம் வைத்திருக்கின்றவர்கள் தொடக்க நூல் 11வது அதிகாரத்தை நாங்கள் எடுப்போம். இந்த பாபேல் கோபுர நிகழ்வு எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நோவாவின் புதல்வர்கள் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே நோவாவின் புதல்வர்கள் சேம், காம், எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தை பெருவெள்ளத்திலிருந்து பாதுகாத்து, இந்த நோவாவின் புதல்வர்கள் மூலமாக இந்த உலகத்தை பலுகி பெருகச் செய்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் இவர்கள் மத்தியிலே இருந்து ஒரு தீமை பெருகுகின்றது. இந்த 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே, வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகரொன்றை நமக்காக கட்டியெழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். மனிதன் தவறான வழியிலே சிந்திக்க தொடங்குகின்றான். சுயநலத்தோடு அவன் செல்ல வலிக்கிடுகின்றான், செல்ல ஆரம்பிக்கின்றான். ஒரு கோபுரத்தை கட்டுகின்ற இந்த ஒரு நிகழ்வின் மூலம் அவன் சுயநலத்திற்குள்ளே செல்லுகின்றான். கிழக்கிலே இருந்து புறப்பட்டு வந்த சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர் என்று கூறப்படுகின்றது.
10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். முதலில் சினையார் நாட்டில் இருந்த பாபேல், எரேக்கு, அக்காது, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன என்று கூறப்படுகின்றது. இந்த மக்கள் இங்கிருந்து வந்து இந்த நாட்டையும் இந்த சூழலையும் அவர்கள் குழப்புகின்றார்கள். இந்த நாட்டிற்கு, இந்த மக்களுக்கு தேவையற்ற ஆசைகளும், தேவையற்ற எண்ணங்களும், தேவையற்ற செயல்பாடுகளும் குடிகொள்ளுகின்ற பொழுது மனிதம் உடைந்து போகின்றது, மனிதம் சிதைக்கப்படுகின்றது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த முழுமையான நம்பிக்கை உடைக்கப்படுகின்றது. அது எங்களுடைய வரட்டு கௌரவங்களாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், மற்ற குடும்பங்கள் மேல், மற்ற நபர்கள் மேல், என் உறவுகள் மேல் கொண்ட கோபமாக இருக்கலாம். இவைகள் என்னுடைய வாழ்விலே என்னுடைய உறவை முறியடிக்கின்ற பல சந்தர்ப்பங்களை எனக்குள்ளே உருவாக்கி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் இறங்கி வருகின்றார். வாருங்கள் நாம் கீழே போய், 11வது அதிகாரம் 7வது வசனம், வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். வாருங்கள் நாம் கீழே போய். ஆண்டவர் இறங்கி வருகின்றார். ஆண்டவர் ஏன் இறங்கி வருகின்றார்? இந்த உலகிலே இருக்கின்ற தீமைகளை அவர் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகிலே நாங்கள் தூய்மையற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது, உண்மையற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது இவற்றை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இறங்கி வருகின்றார். ஆனால் ஆண்டவர் இறங்கி வருவது என் வாழ்வை மாற்றவா அல்லது என்னை அழிக்கவா? ஆண்டவர் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய அந்த தூய ஆவியினுடைய வருகையை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். இதே ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகின்றார். என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், என்னை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் மாற தயாராக வேண்டும். என்னுடைய பாவ வாழ்வில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்திலே மன்றாடுவோம். இந்த தனிப்பட்ட வாழ்விலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்விலும் சரி, இந்த நாட்டிலும் சரி, ஏன் இந்த உலகத்திலும் சரி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தீமைகள் அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இறங்கி வர வேண்டும். ஆண்டவர் இந்த தீமையை அகற்ற வேண்டும். உலகத்தின் இரட்சகராய், இந்த உயிரை கொடுத்த தேவனாய், தன்னுடைய இரத்தத்தின் மூலம் இந்த உலகை சுத்திகரிக்கின்ற தேவனாய் அவர் இறங்கி வர வேண்டும். என் வாழ்வை மாற்ற வேண்டும். என் வாழ்வுக்குள்ளே அவர் புனிதத்தை தர வேண்டும். என் வாழ்விலே இருக்கின்ற உண்மை, நீதி, நேர்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி இவற்றை அணிகலன்களாக அவர் விதைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள் நீங்கி உண்மையான தேவன் எனக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமா? மன்னியும் என்னை மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும். Ooh.
என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். என் உறவுகளோடு பல தடவைகளிலே கதைக்க முடியாமல் நான் வாழ்ந்திருக்கின்றேன். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, பல வருடங்களாக நான் வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் குடும்பங்களாக உறவுகளாக ஒன்றாய் இருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் எனக்கு புது உணர்வு தந்து இந்த குடும்பத்திலே நான் புத்துணர்வோடு என்னுடைய புது உறவை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற எல்லா தீமைகளும் அகன்று போய் என்னுடைய உறவுகளோடு நான் புதிய உறவை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி பழைய பாவங்கள், பழைய குரோதங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் அனைத்தையும் நான் மன்னித்து மறந்து நான் புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் செல்ல ஆண்டவரிடம் நான் உருக்கமாக மன்றாடுவோம். எந்தன் பாவத்தின் முட்கள் பெருகியதால் உந்தன் சிரசில் முள்மூடி வைத்தேனையா. எந்தன் பாவத்தின் முட்கள் பெருகியதால் உந்தன் சிரசில் முள்மூடி தைத்தேனையா. எந்தன் பாதைகள் தவறி போனதால், எந்தன் பாதைகள் தவறி போனதால் நீ கல்வாரி பாடுகள் எனக்காய் சுமந்தீரையா. மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான தியாக உணர்வை நான் பெருக்க வேண்டும். என் வாழ்விலே இருக்கின்ற உண்மையான அர்ப்பணிப்பை நான் பெற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திற்காய் நான் உழைக்க வேண்டும். என்னுடைய குடும்ப நல்வாழ்வுக்காக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. உண்மையான தாயாக நான் வாழ வேண்டும். உண்மையான தந்தையாக நான் வாழ வேண்டும். உண்மையான பிள்ளையாக எனது குடும்ப பொறுப்புகளிலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நான் உருக்கமாக மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. எத்தனை குற்றங்கள், எத்தனை தவறுகள், எத்தனை இயலாமைகள் என்னுடைய கண்களுக்கு முன்பே இருக்கின்ற பொழுதும் அவற்றை நீர் மன்னித்து ஏற்று என் வாழ்வுக்கு புதிய வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம் அப்பா. ஒரு நண்பனுக்காய் உயிர் தரும் உயர்ந்த அன்பை உந்தன் சிலுவையின் பாதையில் உணர்ந்தேனையா. ஒரு நண்பனுக்காய் உயிர் தரும் உயர்ந்த அன்பை உந்தன் சிலுவையின் பாதையில் உணர்ந்தேனையா. தெய்வ சாயலில் என்னை மாற்றவே, தெய்வ சாயலில் என்னை மாற்றவே நீர் கல்வாரி பாடுகள் எனக்காய் சுமந்தீரையா. மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். உலகத்தின் ரட்சகரே, எனக்காய் உயிர் தந்த தெய்வமே, உந்தன் காயங்கள் காட்டுமையா. கல்வாரியின் நெஞ்சம் உருகிட வேண்டுமையா. மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே
மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பினால் சக்கேயினுடைய வாழ்வுக்கு ஒரு புதிய வழியை நீர் காட்டி விட்டீர். உம்முடைய மன்னிப்பினால் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற உண்மையான சக்தியும் உண்மையான அருளும் என்னுடைய குடும்ப வாழ்விலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் என்னுடைய உறவுகள் மத்தியிலும் ஒரு நிறைவான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 23 தொடக்கம் 27 வரை. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 23 தொடக்கம் 27 வரை. பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்வாகவும் வழியாகவும் உண்மையாகவும் இருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் விசேஷ விதமாக இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக இடம்பெறும் இந்த வழிபாட்டிலே நம்பிக்கையோடு குடும்பமாக தனிப்பட்டவர்களாக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உங்களோடு நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற போது இறை நம்பிக்கையை பற்றி இந்த நற்செய்தி வாசகம் பேசுகின்றது. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம். நாங்கள் வடிவாக சொல்லுவோம், நம்பிக்கை தானப்பா வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாட்டிக்கு ஒன்றுமே இல்லை. எனவே இந்த நம்பிக்கை எங்களுடைய குடும்பங்களிலே, கணவன் மனைவிக்கிடையிலே நம்பிக்கை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையில் நம்பிக்கை, ஆசிரியர் மாணவர்களிடமும் மாணவர்கள் ஆசிரியரிடமும், ஏன் இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் நாங்கள் பேருந்திலே பயணிக்கின்ற போது இந்த பேருந்து சாரதி எங்களை நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு வடிவாக கொண்டு செல்லுவார். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் ஏறுகின்றோம், பயணிக்கின்றோம். நம்பிக்கை. அந்த வகையிலே இந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் தாண்டி நானும் நீங்களும் எல்லோரும் நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம். இன்னும் விசேஷ விதமாக ஆண்டவர் இயேசுவிலே ஆழமான நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம். அதுதான் இங்கே முக்கியம். ஆண்டவர் தாமே எமக்கு வாழ்வாக இருக்கின்றார், எமக்கு வழியாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம். இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகின்ற போது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 11ஆம் அதிகாரம் முழுமையாக சொல்லுகின்றது. நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதே எமது நம்பிக்கை. அதாவது கண்களுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நாங்கள் ஆண்டவரிலே முழுமையாக நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களை கைவிட மாட்டார், கை நெகிழ மாட்டார். அந்த முழுமையான நம்பிக்கையிலே பயணிக்கிறோம். இந்த நம்பிக்கையை பற்றி பார்க்கின்ற போது இந்த அதிகாரம் வடிவாக சொல்லுகின்றது.
நோவாவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றது. நோவாவை ஆண்டவர் கடவுள் கூறுகின்றார், ஒரு பேழையை அமைத்துக்கொள். எந்த விதமான அறிகுறியும் இல்லை வெள்ளத்தில். ஆனால் நம்பிக்கையால் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் பேழையை அமைக்கின்றார், காப்பாற்றப்படுகின்றார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். வயது முதிர்ந்த நிலையிலே உன்னுடைய சந்நிதியை நான் பெருக்குவேன் என்று சொல்கின்ற போது அதை நம்பினார், நடந்து. எனவே நம்பிக்கையிலே நானும் நீங்களும் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் இந்த நம்பிக்கையை பற்றி நாங்கள் சில வேளையில் பேசுகின்ற போது, ஒரே நம்பிக்கை பேசுகின்ற போது சில வேளைகளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபாதர், எங்களோட ஊரில் ஒரு குடும்பம் இருக்கு, அவர் கோயிலுக்கும் போறதுல பக்தியும் இல்லை, ஆனால் நல்லா இருக்கார். நாங்கள் கோயிலும் குளமுமா இருக்கிறோம், எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் என்று சொல்லுகின்ற போது, நாங்கள் கொள்ளுகின்ற இந்த இறை நம்பிக்கை, எமது நம்பிக்கை பயனற்று போகின்றதா அல்லது எங்களுடைய வாழ்வோடு தொடர்புபட்டு இல்லாமல் இருக்கின்றதா? எந்த விதமான தொடர்பும் இல்லை, எந்த விதமான அர்த்தமும் இல்லாத ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்கின்றது, ஒரு கோட்பாடாக இருக்கின்றதா அல்லது வெறும் வார்த்தைகளான இந்த நம்பிக்கை என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக இல்லை. நானும் நீங்களும் ஆண்டவருடைய நம்பிக்கை கொள்ளுகின்ற போது எமது வாழ்வு வளம் பெறுகின்றது, அர்த்தம் பெறுகின்றது. அதுதான் முக்கியம். நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இந்த நம்பிக்கை எங்களை வழி நடத்துகின்றது. இன்னும் சிறப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்திலே இருக்கின்ற போது ஊரடங்கு எல்லாம் மூடப்பட்டிருந்தன, லாக்டவுனாக இருந்தது. இந்த வேளையில் எங்களுக்கு தேவையான சில பொருட்களை நாங்கள் வேண்டிக் கொண்டு எங்களுடைய குடும்பங்களில் இருந்தோம். வேலைகள் இல்லை, வீட்டிலே இருக்கின்றோம், குடும்பத்தோடு இருக்கின்றோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் குடும்பங்கள் இருக்கின்ற போது கொஞ்ச நாளுக்கு பிறகு எங்களுடைய வீட்டிலே இருக்க நாங்கள் ஏதோ ஒன்றை துளைத்து கொண்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை, எங்களுடைய உறவு. என்னடாப்பா இப்போதான் இது முடியும், பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. நான் என்னுடைய குடும்பம் என்று இருந்தாலும் நாங்கள் திருப்தியாக இருக்கவில்லை, சந்தோஷமாக இருக்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தேவைப்பட்டது இந்த உறவு, சக மனிதர்கள். எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தேவையாக இருந்தது மற்றவருடைய உதவி. அந்த உறவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இதைத்தான் வடிவான ஒரு பாடல் வரி சொல்கின்றது, உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். எனவே இந்த உறவு எவ்வாறு இருக்க வேண்டும், அதிலே தான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கின்றது. அந்த உறவை நாங்கள் நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவி செய்கின்றது. இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், இந்த உறவுகள் இல்லாது விட்டால் உமது வாழ்வு அர்த்தம் பெறாது. அது எவ்வாறு இந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவி செய்கிறது என்றால், நானும் நீங்களும் நம்புகின்ற இந்த கடவுள் அன்பானவர், அளவு கடந்த முறையில் எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுக்காக இறங்கி வந்து தன்னை முழுமையாக வெறுமையாக்கி எங்களுக்காக பாடுபட்டவர், எங்களுக்காக தனது வாழ்வை துறந்தவர். அந்த நம்பிக்கையை நாங்கள் இருக்கின்ற போது நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்கின்றோம், சுயநலத்திற்காக இல்லை, எமது மன நிம்மதிக்காக இல்லை. நாங்கள் பறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம், உதவி செய்கின்றோம். அதான் இந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவி செய்கின்றது. மற்றவர்களை ஆண்டவருடைய சாயலை நாங்கள் காணுவதற்கு, மற்றவர்களுக்காக எங்களை தியாகம் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவி செய்கின்றது. எனவே இந்த நம்பிக்கை வீணானது ஒன்று அல்ல, அது உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சில வேளைகளில் எங்கே பிரச்சனை வருகின்றது என்றால், இந்த அலைகள் மோதும் போது, தொடர்ந்து பிரச்சனைகள் வருகின்ற போது இந்த நம்பிக்கை கேள்விக்குறியாகின்றது. இயேசுவிலே பிரியமானவர்களே, நம்பிக்கை என்று சொல்லுகின்ற போது ஏடிஎம் இயந்திரம் அல்ல, நாங்கள் போட்ட உடனே எல்லாமே நடக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் நாங்கள் இந்த நம்பிக்கை என்று சொல்லுகின்ற போது நாம் எப்போதும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்ற போது அவர் எங்களை வழி நடத்துவார். தொடர்ந்து நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற போது, சில வேளைகளிலே இழப்புகளை அனுபவிக்கின்ற போது, எதிர்பாராத நிகழ்வுகளை அனுபவிக்கின்ற போது நாங்கள் சில வேளைகளிலே துவண்டு போகின்றோம். ஆனால் பதில் இல்லாமல் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவும் தான் பாடுபடுவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்திலே செபித்தார், ஆனால் பாடுபட்டார். எனவே நாங்கள் இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும்.
ஆண்டவர் இயேசு வடிவாக சொல்லுங்கள், என்னுடைய நம்பிக்கை கொள்ளுங்கள். கொலோசியருக்கு தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 18 வசனங்கள் சொல்லுகின்றது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் இறைவனிடம் வேண்டுங்கள், எந்த சூழ்நிலையிலும் 18ஆம் வசனம் சொல்லுகின்றது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பமோ கஷ்டமோ வேதனைகளோ நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடத்திலே சரணடைகின்ற போது, அவரிடமே முழுமையாக கொடுக்கின்ற போது அவர் எங்களை வழி நடத்துவார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது நாங்கள் செய்ய வேண்டும் என்று. எனவே இந்த காலகட்டத்திலே விசேஷ விதமாக நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடத்திலே சரணடைவோம். அவர் எங்களுக்கு உதவி செய்வார், அவர் எங்களை கைவிட மாட்டார். அவர் ஏனென்றால் அவர் எங்களுக்கு வாழ்வு தருவதற்காக, அதுவும் நிறைவாக தருவதற்காக. யோவான் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படியாக சொல்கின்றது. அவர் எங்களுக்காக வந்தவர். அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ளுவோம். எங்களுடைய குடும்பங்களாக சேர்ந்து அவருடன் திரும்பி வருவோம். எப்பொழுதும் நாங்கள் செபிப்போம். எங்களுடைய செபங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்வுக்கு அவை அர்த்தம் கொடுக்கின்றன. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். எங்களுக்காக மன்றாடுவோம், எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம், எங்கள் அயலவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் எல்லோரையும் இந்த நம்பிக்கையிலே நாங்கள் என்றும் உறுதியாக இருக்க, நம்பிக்கை இழந்தவர்களற்றவர்களாக இருக்காமல் உறுதியோடு இருந்து பயணம் செய்ய நாங்கள் மன்றாடுவோம். இறுதியாக அந்த வார்த்தை சொல்லுகின்றது, இவர் காற்றையும் புயலையும் அடக்குகின்றாரே, இவர் எத்தகையரோ, ஆண்டவர் எத்தகையவர் என்று எங்களுடைய நம்பிக்கையூடாக நாங்கள் அனுபவிப்போமாக. அதை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம், மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நம்பிக்கையோடு எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் வழி நடத்துவோமாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாட இருக்கின்றோம். இந்த வழிபாட்டை சமூக வலைத்தளங்களினூடாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே நாங்கள் வைக்கின்றோம், நம்பிக்கையோடு வைக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற எந்த குறைகளோ, இயலாமைகளோ, பலவீனங்களோ ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பிரித்து விட முடியாது. நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்றோம். நாங்கள் ஒரே குடும்பமாக அழைக்கப்பட்டு நாங்கள் ஒரே குடும்பமாக வாழுகின்ற பொழுது ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு அது மிகவும் உதாரணமாக அமைந்து விடுகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே விசேட விதமாக எங்களுடைய தாய் திருநாட்டுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இங்கே இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் மிக மிக விரைவிலே விடுதலை அடைந்து ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்க அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். மேலும் எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய மக்கள் உண்மையான விடுதலை கிடைத்து சந்தோஷத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனை நோக்கி, தங்களுடைய வாழ்விலே அவர்கள் முழுமையாக அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நம்பிக்கையை கண்டுகொள்ள அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். குறிப்பாக பெர்கன் நாட்டிலிருந்து யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளிலே இருந்து பல விண்ணப்பங்களை கேட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். என்னாலும் நான் காத்திருக்கின்றேன் என் நன்மைகளின் தேவன், நான் நம்பி இருக்கின்றேன் என் மீட்பின் இயேசு. அவர் கனிவுள்ளவராய் கற்பாறையாய் என் வாழ்வுக்கு விடியலாய் இருக்கின்றார். ஆகவே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னோடு பயணிக்கின்ற ஆண்டவர், என்னோடு வாழுகின்ற ஆண்டவர், எனக்கு முன்பாக இருக்கின்ற ஆண்டவர், என்னை தொடர்ந்தும் அவர் வழி நடத்த ஆண்டவரே நான் உம்மை பார்த்து மன்றாடி ஜெபிக்கின்றேன். என்னாலும் காத்திருப்பேன் என் நன்மைகளின் தேவனுக்காய்,
எக்காலமும் நம்பியிருப்பேன் என் மீட்பின் இயேசுவுக்காய். எந்நாளும் காத்திருப்பேன் என் நன்மைகளின் தேவனுக்காய். எக்காலமும் நம்பியிருப்பேன் என் மீட்பின் இயேசுவுக்காய். கனிவுள்ளவரே கற்பாரையே காத்திருப்பேன் கைமாறு கருவீரையா. கனிவுள்ளவரே கற்பாரையே காத்திருப்பேன் கைமாறு கருவீரையா. எந்நாளும் காத்திருப்பேன் என் நன்மைகளின் தேவனுக்காய். எக்காலமும் நம்பியிருப்பேன் என் மீட்பின் இயேசுவுக்காய். இந்த நேரத்திலே எங்களுக்காக பணிபுரிகின்ற பலரை நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்வோம். ஆசிரியர்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இராணுவ வீரர்கள், அதிகாரிகளாக இருக்கலாம். பலரும் எங்களுடைய நலன்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் உண்மையான வாழ்வில் அர்த்தத்தை கொடுத்து இவர்கள் செய்கின்ற இந்த அர்ப்பண வாழ்வில் அர்த்தத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அனைவருக்காக நான் விருப்பமாக எனக்கு சுவிசாய்க்கும் எங்கள் புகலிடமே எல்லை இல்லாத எங்கள் தேவனே. எனக்கு சுவிசாய்க்கும் எங்கள் புகலிடமே எல்லை இல்லாத குறிப்பாக குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து கொண்டாடுவோம். என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற கணவர், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், அண்ணன், அக்கா, தம்பி எல்லோரும் இவர்கள் அனைவரும் இறை உறவிலே கட்டப்பட்ட உண்மையான பிள்ளைகளாய், உறுப்பினர்களாய், உறவுகளாய், புதிய உறவிலே நானும் வளருகின்ற உண்மையான உறவுகளாய் வந்த திகழவன் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்கள், வெளிநாடுகளிலே வேலை செய்கின்றவர்கள், இவர்களுடைய வாழ்வு, இவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் இவர்கள் தங்களுடைய வாழ்வை புதிதாக ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவரே உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பாதுகாப்பாலும் நிரம்பு பெற்றவர்களாய் இவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இவர்களையும் நேரத்திலே உங்களுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து கொண்டாடுகிறோம்.
காத்திருப்பேன் கைமாறு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய இறுதி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற இருக்கின்றோம். உண்மையான மனதோடும் தூய உள்ளத்தோடும் எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாவத்தை ஒப்புக் கொடுத்து கொண்டாடினோம். ஆண்டவர் தொடர்ந்தும் என்னை ஆசீர்வதிக்கவும் என் குடும்பத்தை வழிநடத்தவும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தவும் இந்த உலகத்திலே பீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா தாக்கம் மிக விரைவிலே அழிக்கப்படவும் இந்த உலகத்தை விட்டு இந்த வைரஸ் தாக்கம் தூர நோக்கி செல்லவும் எங்களுடைய மக்கள் இழந்து போன அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் மீண்டும் புதிதாய் உலகத்திலே பிறக்கவும் குறிப்பாக இந்த கொரோனா தாக்கத்திலே இறந்து போனவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கமும் மன்னிப்பும் கிடைக்கப்பெற்று அந்த புனிதர்களுடைய கூட்டத்திலே அவர்கள் வந்து சேர அவர்களை இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுத்து கொண்டாடி வாழ்கிறேன் என்று இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உங்களுடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உன் திருவுடல் இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தீர்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அவருடைய பரிசுத்த மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து இயேசுவின் திருநாமம் அவருடைய மிகவும் அற்புதமான அவருடைய விதிமலைக்கு பெறாத இடத்தில் மிகவும் பரிசுத்த திருவருட் சாதனத்தில் இயேசு சர்வேசுடைய மேலான தாயாகிய அதிபரிசுத்த மரியா அவருடைய புனித மாசில்லாத அவருடைய மகிமை பிரதாபமுள்ள கன்னிகையின் தாயுமான மரியாவின் அவருடைய அதிவிரந்த பட்டமாகிய புனித சூசையா தம்முடைய சமூகத்திலும் உங்களிடத்திலும் தந்தையின் மகன் தூயாவியாரும் பேராலே